6 மந்த் செக்கப்புக்கு போகலாமா? நம்ம வந்து திருப்பூரில் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பழனியில் இருக்கனால திருப்பூர் வந்து கிளம்பியாச்சு. 10:30க்கு செக்கப்புக்கு வர சொன்னாங்க. நம்ம வந்து 10:30க்கு தான் பழனியிலேருந்தே கிளம்பணும். 2 hours போல் ஆகிடும் இங்கேருந்து போகிறதுக்கு. நீரஜ் வந்து போகிற வழி ஃபுல்லாக ஹைப்பர் ஆக்டிவாக வந்தான். நானும் உங்கள் கூட வருவேன், எனக்கு லீவு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழி ஃபுல்லாக கேம் விளாண்டுட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பிரீத்தி டிரைவ் பண்ணால் கொஞ்சம் தூரம் சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகியாச்சு. அம்மா வந்து அவங்களுக்கு பார்க்க போயிட்டாங்க. நான் எனக்கு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேனில் வந்து பாப்பா பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தது. நானும் அதை பார்த்துட்டு ஜாலியாகிட்டேன். நெயில் எக்ஸ்டென்ஷன் வைக்கணும்னு எனக்கு ஆசை. சரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேஜில் கேட்டேன். எனக்கு வந்து பெருசாக செட் ஆகலை. இந்த கடையில் வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. அதனால் சரின்னு சொல்லிட்டு இங்கேயே வாங்கிட்டேன். அப்புறம் லேஷஸ்லாம் நான் கல்யாணத்துக்கு வைக்கவே இல்லை, நீ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுப்பேன்னு கேட்குறா. பொங்கல் புரியாதரையும் வளகாப்பு சோறு போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். காஸ்மெட்டிக்ஸ் பிரீத்திக்கு வந்து பார்லருக்கு வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்ணாக்கு சிவகாசி போயிருந்தாங்க. அதனால் அந்த வெடியெல்லாம் அன்பேக் பண்ணி அவங்களுக்கு காட்டிகிட்ருக்கோம். பாப்பாவும் தம்பியும் உட்காந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க என்னென்ன வெடின்னு சொல்லிட்டு. நீரஜ் வந்து காட்டிகிட்ருக்காங்க, இதெல்லாம் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் குழலி அப்படின்னு சொல்லிட்டு. வர வழியெல்லாம் ஆண்டிப்பாளைய வாய்க்கால் பார்த்துட்டு போகலாம், தண்ணி நிறையா போகுதுன்னு சொல்லி ஆண்டிப்பாளைய வாய்க்காலில் நிப்பாட்டியாச்சு. பாருங்கள், தண்ணி பயங்கர அதிகமாக போயிட்டுருக்கு. நீரஜ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறான்னு நினைக்கிறேன். ஆனால் ரியாக்ஷனே வரல. அவன் ஃபேஸ்லேருந்து சாக்லேட் கேட்டு அழுதுட்டு இருந்தான். இந்த தண்ணி போகிறதுக்கும் இந்த சன்செட் வியூக்கும் செம்மையாக இருந்தது. நம்ம வந்து இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே பார்க்காம அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் வந்து ஆண்டிப்பாளைய வாய்க்காலுக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல போனதில்லை, வேறு இடத்துல தான் போயிருக்கேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.